குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். பாகுபலி, ஜோதா அக்பர் போன்ற படங்களில் நாம் பார்த்து வியந்த அரண்மனைகளை விட பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை நிஜத்திலும் இருக்கிறது. உலகிலேயே மிகப்பெரிய அரண்மனை என்று அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கின்னஸ் உலக சாதனை புத்தகமும் இதை அங்கீகாரம் செய்திருக்கிறது. அந்த அரண்மனையில் தான் நம் பிரதமர் மோடி நேற்றும் இன்றும் தங்கியிருந்தார். ஆம், மோடியும் புரூனே நாட்டின் சுல்தானும் சந்தித்துக் கொண்ட இஸ்தானா நூருல் இமான் அரண்மனைதான் இவ்வளவு பெருமையையும் தாங்கி நிற்கிறது. புரூனே சுல்தானும் மன்னருமான ஹாஜி ஹசன் அல் போல்கியாவின் அதிகாரப்பூர்வ வீடு இந்த அரண்மனைதான். புரூனே நாட்டை ஆட்சி செய்யும் சுல்தான் பிரதமர் பதவியையும் சேர்ந்தே வகித்தார். 1967 ஆண்டு மன்னராக முடிசூடியவர் இப்போது வரை மன்னராக தொடர்ந்து புரூனே நாட்டை ஆட்சி செய்து வருகிறார். அரசுமுறை பயணமாக புரூனே சென்ற மோடி நேற்று இஸ்தானா நூருல் இமான் அரண்மனைக்கு சென்றார். அங்குதான் இரவில் தங்கினார். இன்று அதே அரண்மனையில் மோடி சுல்தான் சந்திப்பு நடந்தது. மோடிக்கு தடபுடலான விருந்தும் அரண்மனையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து 1984 ஆண்டு புரூனே நாடு விடுதலை பெற்றது. அதே ஆண்டில்தான் இந்தியா புரூனே நாடுகளின் ராஜதந்திர உறவும் துவங்கியது. இந்த 40 ஆண்டுகளில் புரூனே சென்ற முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை மோடி பெற்றுள்ளார். இந்தியா புரூனே நாட்டு நட்புக்கு எப்படி 40 ஆண்டு பெருமை உண்டோ அதேபோல் மோடி முதல் முறையாக சென்ற புரூனே சுல்தானின் இஸ்தானா நூருல் இமான் அரண்மனைக்கும் 40 ஆண்டு பெருமை உண்டு. அதாவது அந்த அரண்மனை கட்டி சரியாக 40 ஆண்டுகள் ஆகிறது. சுதந்திரம் பெறுவதற்கு சில ஆண்டுகள் முன்புதான் பிரம்மாண்ட அரண்மனையை கட்ட துவங்கினார் சுல்தான். சரியாக 1981 கட்டுமான பணியை துவங்கி வைத்தார். 1984 உலகமே வியக்கும் வகையில் அரண்மனை பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்பட்டது. அரண்மனையின் கட்டுமானம் புரூனே முஸ்லிம் கலாச்சாரம் மற்றும் மலாய் கட்டிடக்கலையை பிரதிபலிக்கிறது. இஸ்தானா நூருல் அரண்மனை இந்த பிரம்மாண்டத்துக்கும் அதில் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களுக்கும் பெயர் போனது. 10,000 சதுர அடியில் வீடு கட்டினாலே பிரம்மாண்ட பங்களா போல் காட்சியளிக்கும். ஆனால் சுல்தான் தனக்கு அமைந்த அரண்மனையை 21,52,000 சதுர அடியில் கட்டியிருக்கிறார். அப்படி என்றால் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அரண்மனையில் மொத்தம் 1788 அறைகள் உள்ளன. 257 குளியலறை வசதி உள்ளது. 44 இடங்களில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த படிக்கட்டுகள் 38 வகையான பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருக்கின்றன. 5,000 விருந்தினர்களை கையாளும் அளவுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அறை உள்ளது. 110 கார்களை பார்க் செய்ய வசதி உண்டு. ஒரே நேரத்தில் 1,500 பேர் தொழுகை செய்யும் அளவு பெரிய மசூதி ஒன்றும் அரண்மனைக்குள் அமைந்துள்ளது. அது மட்டுமல்ல, அரண்மனைக்கு வரும் விருந்தினர்கள் குளித்து மகிழ 5 பிரம்மாண்ட நீச்சல் குளங்கள் இருக்கின்றன. இவ்வளவு பெரிய அரண்மனையை கட்டி முடிக்க சுல்தானுக்கு அந்த நேரத்தில் 11,755 கோடி ரூபாய் செலவானது. இப்போது கட்ட வேண்டும் என்றால் லட்சம் கோடிகள் தேவைப்படும். அரண்மனைக்கு சுல்தான் சூட்டிய இஸ்தானா நூருல் இமான் என்ற பெயருக்கு நம்பிக்கை வெளிச்சத்தின் அரண்மனை என்று அர்த்தம். புரூனே நாட்டை புதிய அத்தியாயத்தில் பயணிக்க வைத்த இந்த அரண்மனையை பார்த்து பார்த்து வடிவமைத்தவர் பிலிப்பைன்ஸைச் சேர்ந்த கட்டிடக்கலை நிபுணர் லியோனார்டோ லோக்சன் என்பவர்தான். அதேபோல் அரண்மனையில் மற்ற வேலைப்பாடுகளும் அதிகம். குவிமாடங்களில் 22 கேரட் தங்க தகடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. அரண்மனையின் உட்புறம் பளிங்குகளாலும் தங்க தகடுகளாலும் ஜொலிக்கின்றன. இதன் இன்டீரியர் வேலைப்பாடுகளை செய்தவர் குவான்செவ் என்பவர். இவர்தான் துபாய் புர்ஜ் அல் அரபை வடிவமைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரண்மனையில் உள்ள பர்னிச்சர் பொருட்களில் தங்கம் முலாம் பூசி இருக்கின்றன. மோடி, புரூனே சுல்தான் மற்றும் இரு நாட்டு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய அரங்கை பார்த்தாலே அது தெரியும். மோடி, புரூனே சுல்தான் உள்ளிட்டோர் அமர்ந்திருந்த நாற்காலிகள் தங்கத்தால் ஜொலித்தன. சுல்தானின் அரண்மனையில் தனக்கு கிடைத்த வரவேற்பு மற்றும் உபசரிப்பை வெகுவாக பாராட்டியிருந்தார் மோடி. என்னை அன்போடு வரவேற்று கனிவுடன் உபசரித்த அரசு குடும்பத்துக்கு நன்றி என்று கூறினார். மோடி, புரூனே சுல்தான் சந்திப்பில் இரு நாட்டின் நல்லுறவை மேம்படுத்த பல விஷயங்களை பேசினர். இரு நாடுகள் இடையே வர்த்தகத்தை மேம்படுத்த ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. என்னதான் உலகின் மிகப்பெரிய அரண்மனை என்ற பெயரை புரூனே சுல்தானின் அரண்மனை பெற்றிருந்தாலும் உலகின் விலை உயர்ந்த அரண்மனை இதுவல்ல.
அந்த பெருமை லண்டனில் உள்ள பக்கிங்ஹாம் அரண்மனைக்குத்தான் சேரும். அதன் மதிப்பு 24,349 கோடி ரூபாய் ஆகும். அதாவது புரூனே சுல்தானின் அரண்மனையை விட பக்கிங்ஹாம் அரண்மனையின் மதிப்பு 1 மடங்கு அதிகம்.